அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் தான் பண்ணுறோம். அதாவது வருஷத்துக்கு 3 காருக்கு பயிர் செய்வோம். 2 காருக்கு நெல்லும் 1 காருக்கு பச்சை பருப்பு தான் நாங்கள் இறைப்போம். நாங்கள் இப்போ 1 ஏக்கருக்கு ஒரு 1.5 மூட்டை விதை நெல் நாங்கள் இறைக்கிறோம். கரெக்டாக 1 ஏக்கருக்கு நாங்கள் ஒரு 1.5 மூட்டை விதை நெல் இறைப்போம். அதில் 1 மூட்டை இறைச்சாவே போதும். இருந்தாலும் ஒரு சில நடும்போது ஒரு சில இடத்துல நடு மிஸ் ஆகிடும், சரியாக வராமல் இருக்கும். அதுக்காக அந்த ஒரு அரை மூட்டை நெல் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு சேஃப்டிக்காக இறைச்சி வைப்போம். நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த விதை நெல் எங்கள் அப்பா இறைச்சிட்ருக்காரு. விதை நெல் இறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த லேண்டை ஃபுல்லாக சதுரம் பண்ணி ஃபுல்லாக தண்ணி விட்டு வச்சுருக்கணும். தண்ணி விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம விதை நெல் இறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த விதை நெல் வச்சுட்டு சுத்தூரம் கட்டுக்கம்பி போடுவோம். எதுக்காக இந்த சுத்தூரம் நாங்கள் கட்டுக்கம்பி போடுறோம்னா அப்போ தான் இந்த நாய்களோ இல்லை மாடு எதுவும் மெரிக்காமல் இருக்கும். விதை நெல் நமக்கு சேதம் ஆகாமல் இருக்கும். விதை நெல் அந்த ப்ராசஸ்லாம் நாங்கள் முடிச்சிட்ட பிறகு அதாவது நாங்கள் சொன்ன அந்த 1 ஏக்கர் லேண்ட் பார்த்திங்கன்னா தலை ஃபுல்லாக ஏர் எழுதியிருப்போம். இப்போ அந்த வரப்பு இருக்குங்களே, வரப்போட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்லுங்களாக இருக்கும். அது எல்லாமே இப்போ முதல்ல ஓரம் வெட்டணும். அந்த ஓரெலாம் சுத்தமாக கழிச்சிட்டு அதுக்கப்புறம் சதுரம் பண்ணி தான் நம்ம இந்த நாற்றை அதில் நடணும். அதாவது நாற்று நடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அந்த ஓரம் வெட்டிட்டுருக்காரு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஓரம் வெட்டி அந்த வரப்பு சுத்தூரம் க்ளீன் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த வரப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்டர்லாம் ஏர் விழுத்திருப்போம். அப்படியே வரப்பை மெரிச்சிட்டு டிராக்டர்லாம் அந்த வரப்பெலாம் மெரிச்சு அடுத்த தலைக்கு போகும். அப்படி போகும்போது நம்ம தலையில் இருக்க தண்ணியும் பார்த்திங்கன்னா அடுத்த தலைக்கும் போகும். அதனால் அந்த டிராக்டர்லாம் ஏர் விழுத்திட்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி மண் வெட்டி சுத்தூரம் அந்த வரப்பில் வைப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நடும்போது பார்த்திங்கன்னா கூட நட்டு மருந்து போடும். அப்படி நம்ம நட்டு மருந்து போடும்போது கூட அடுத்த தலைக்கு நம்ம தண்ணி போக முடியறதுக்கோசம் தான் அந்த வரப்பை வெட்டி சுத்தூரம் மேலே மண் வச்சு தண்ணி நம்ம தண்ணி நம்ம தலையிலே தேங்குற மாதிரி அந்த சுத்தூரம் தலை சுத்தூரம் நாங்கள் ரெடி பண்ணுவோம். ஒர்க்கெலாம் முடிஞ்சிட்ட பிறகு நம்ம நாத்தாங்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த விதை நெல் இறைச்சேன்ல, அந்த விதை நெல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 நாளுக்குள்ளே அந்த விதை நெல் முளைச்சி நல்லா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ அந்த விதை நெல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே புணங்கி நடு நட ஆரம்பிக்கிறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த விதை நெல் நாங்கள் இறைக்கும்போது அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பில்லுங்கள்லாம் வந்துச்சுங்க. இப்போ அந்த பில்லுங்களாம் என்ன பண்ணுறது, நான் இந்த மாதிரி முடி புணங்கி அந்த கீழே பார்த்திங்கன்னா அந்த நாற்று கீழே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சேராக இருக்கும். அந்த சேரெல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு கட்டி வச்சுருவாங்க. அப்போ அந்த கட்டில் இருக்கக்கூடிய அந்த பில்லுலாம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு பில்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருவோம். எதுக்காக அந்த ஒவ்வொரு பில்லை நாங்கள் க்ளீன் பண்ணி எடுக்கணும் பார்த்திங்கன்னா, இப்போ அவங்க நாற்று நடுறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பில்லோடு சேர்த்து நம்ம தலையில் நட்டுருவாங்க. இதனால் என்ன ஆகும்னா அந்த பில்லோடு சேர்த்து நடும்போது நாற்றுல அந்த பில்லும் பார்த்திங்கன்னா நாற்றோடு சேர்ந்து நல்லா வரும். நம்ம களை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பில்லுங்கள்லாம் வந்துடும். நம்ம போகிற மருந்து கூட பில்லே சாப்பிட்ரும். இங்கே நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ நட்டுன்னு இருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா லேடிஸ்லாம் யாருமே இல்லைங்க, ஃபுல்லாக ஜென்ட்ஸ் தான் இப்போ நட ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் யாருமே நடுறதுக்கு ஆட்கள் வரதில்லை. எல்லாமே பார்த்திங்கன்னா இந்தி மேன் பவர் தான். அவங்கள வச்சு தான் ஃபுல்லாகவே நாங்கள் நடுறோம். நட்டு 3ஆவது நாள் பார்த்திங்கன்னா நாங்கள் மருந்து இறைக்கிறோங்க. அது எதுக்காக நாங்கள் 3ஆவது நாள் மருந்து இறைக்கிறோம் பார்த்திங்கன்னா அப்போ தான் இந்த பச்சை கட்டும். ஏன்னா 15 நாளாக நாங்கள் களை எடுப்போம். 3ஆவது நாளே மருந்து வச்சுருவோம். தலை ஃபுல்லாகவே சதுரம் பண்ணி 3 நாள், அதாவது தலை சதுரம் பண்ணி 3 நாளே நாங்கள் நட்டுருவோங்க. அப்போ தலை சதுரம் பண்ணி 3 நாள் நட்டு பிறகு தான் அதுக்கப்புறம் அந்த நட்ட 3ஆவது நாளே நாங்கள் ஃபுல்லாகவே மருந்து எரிப்போம். அதாவது பில்லு மருந்து எல்லாமே அடிப்பாங்க. நாங்கள் ஆனால் அந்த பில்லு மருந்துலாம் நாங்கள் போட மாட்டோம். அந்த பில்லு மருந்து போட்டோம்னா தலையில் பில்லுங்களாம் வரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போடுவாங்க. நாங்கள் 1 ஏக்கரை தான் வச்சுக்கிறதுனால நானே எங்கள் அப்பா 2 பேருமே பார்த்திங்கன்னா பில்லு முளைச்சாலும் பரவாயில்லைங்க, நாங்கள் 2 பேரும் அந்த கல்லையை எடுத்துருவோம். ஏன்னா அதுக்காக நாங்கள் காசு வேஸ்ட் பண்ண மாட்டோம். ஏன்னா பில்லு மருந்தே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ஒரு 700 வரைக்கும் பில்லு மருந்தோட ரேட்டு போகும். அதனால் நாங்கள் காசு சேவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்களே மருந்து மட்டும் எரிப்போம். பில்லு மருந்தெலாம் நாங்கள் போட மாட்டோம். ஏக்கர் லேண்டு வச்சு பயிர் செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 ஆடு அப்படி இல்லைன்னா ஒரு மாடுனா கூட நீங்கள் வளர்க்கலாம். எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வரப்பிலெல்லாம் அறுப்போம், நிறைய பில்லுங்களாக இருக்கும். அந்த பில்லுலாம் வேஸ்ட்டாக வரப்பில் போட்டு நம்ம மெரிப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டுக்கோ இல்லை மாட்டுக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம். அது சைடில் நம்மளுக்கு அது ஒரு வருமானமாகவும் இருக்கும். ஏன்னா 1 ஏக்கர் பயிரில் பார்த்திங்கன்னா பெரிய லாபம்லாம் சொல்ல முடியாது. லாபம் ஒரு சில டைமில்
ஈக்குவலான லாபம் வரும். அதாவது 15,000 செலவு பண்ணால் 15,000 வரும். ஒரு சில டைமில் 15,000 செலவு பண்ணால் வெறும் 10,000 தாங்க வரும். அந்த சுச்சுவேஷன் டைமில் நம்ம இது 4 மாதம் பயிர்னால நம்ம அந்த மாதிரி டைமில் வந்து அந்த 4 மாதத்துக்கான ஒரு 3 ஆடு மேய்க்கும்போது அந்த லாபத்தை வந்து இந்த ஆட்டு மூலயமா நம்ம வந்து ஈக்குவல் பண்ணிடலாம். அதுக்காக தான் விவசாயம் பண்ணுறவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆடோ 3 ஆடோ இல்லை ஒரு பசு மாடோ ஏதோ ஒன்று வச்சுருந்தால் மட்டும்தான் விவசாயத்தில் நஷ்டம் வந்தாலும் அந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு இந்த ஆடு மாடு வந்து நம்மளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். அந்த ஒரு ஏக்கர் வந்து நடுவில் நட்டாச்சு. அந்த 3 நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மருந்தும் போட்டாச்சு. இப்போ இது என்ன லேண்டு நாங்கள் சதுரம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா நாத்தாங்கல், அதாவது விதை நெல் விட்டோம் பார்த்திங்களா, அந்த விதை நெல்லுடைய நாத்தாங்கால். இது பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இந்த காருக்கு இந்த லேண்டில் வந்து விதை நெல் விட்டோம். அடுத்த காருக்கு பார்த்திங்கன்னா வேறு லேண்டில் தான் விதை நெல் விடுவோம். ஒரே இடத்துல விதை நெல் விட்டோம்னா அந்த நாற்று வந்து சரியாக வராதுன்னு சொல்லி இதுக்கு இப்போ அடுத்த காருக்கு நாங்கள் பயிர் செய்யறதுக்கான லேண்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் விதை நெல் விடுறதுக்காக. அதனால் இது வந்து சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே சதுரம் பண்ணி அந்த நடத்துக்காக எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாத்தாங்கல் வந்து அந்த நாற்று வந்து புணுங்குறாரு. இந்த நாற்று யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட சித்தப்பா. அது அவர் வந்து இன்னும் க்ளீன் பண்ணல. அவர் க்ளீன் பண்ணுறதுக்காக தான் எல்லா நாற்றும் புணுங்குறாங்க. சரி, அவருக்கும் இவ்வளோ நாற்று வந்து தேவைப்படாதனால நாங்களும் இந்த நாற்றை வந்து அவர்கிட்ட கொஞ்சம் வாங்கினது இந்த நாத்தாங்கலை வந்து நாங்களே நட ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கெலாம் வந்து நாங்கள் வந்து யாரும் கூலியெல்லாம் கூப்பிட மாட்டோங்க, நாங்களே நட்டுறோம். இப்போ நான் தான் இது வந்து நட்டுருக்கேன். ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு 30 முடி தேவைப்பட்டுச்சு. 30 முடி நாங்கள் காலையில் இறங்கி ஒரு மதியம் வரைக்கும் நான் பொறுமையாக நட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பொறுமையாக நட்டு அந்த நாத்தாங்கலை வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டோம். இப்போ இந்த நாத்தாங்களுக்கு பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக மருந்துலாம் போடணும்ல. இப்போ அது 3 நாள் நாங்கள் அது நட்டு முடிச்சிடலாம். அந்த 3 நாள் இதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நட்டு பிறகு அப்பயே நாங்கள் வந்து இதுக்கு வந்து மருந்தும் போட ஆரம்பிச்சிட்டோம். நாத்தாங்கல் நட்ட இந்த நடுவும் அந்த 1 ஏக்கரால் நாங்கள் நட்ட நடுவும் ஈக்குவலாக வரத்துக்காக தான் நாங்கள் இந்த நாத்தாங்கல் நடுற நட்டு பிறகு அப்பயே வந்து நாங்கள் வந்து மருந்து வந்து போட ஆரம்பிச்சிடுவோங்க. ஒரு வழியாக நட்டு முட்டியாச்சுங்க. அடுத்த வேலை என்னன்றது அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாங்க. பாய்.